வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்பலாம். அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் வாக்குமூலம் பதிவு. செம்மணியை பார்வையிட வந்து பாதியில் திரும்பிய கனேடிய தூதரக பிரதிநிதிகள். யோசித கருணாகொடவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். கொக்குத்தொடுவாய் காணி விவகாரம். ஆளும் தரப்பு வெளிப்படுத்திய தகவல். பழையில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம். காவல்துறை விசாரணைகளில் வெளியான தகவல். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை. விமல் திலித் உள்ளிட்ட 6 பேர் சிக்கலில். கனைமுள்ள சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய நபரின் வாக்குமூலம். கொழும்பு வீடொன்றில் சிக்கிய ஆபத்தான பொருள். எதிர்க்கட்சியின் 2 முக்கிய புள்ளிகளுக்கு கோடிக்கணக்கான பணத்தை வாரி வழங்கிய ஷிரான் பாஷிக். சட்டவிரோதமாக தொல்பொருட்கள் தேடி அகழ்வில் ஈடுபட்ட 8 சந்தேக நபர்கள் கைது. நடைபயணமாக அழைத்து வரும் ஷிரான் பாசிக்கின் உயிருக்கு ஆபத்து. நீதிமன்றம் போலீசாருக்கு பிறப்பித்த உத்தரவு. கோர விபத்து. சிறுமி உட்பட 3 பரிதாபமாக பலி. சிறுவர்கள் தொடர்பில் பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தேர்தலுக்கு முன்னரே முதலமைச்சரானாரா அர்ச்சனா எம்பி? தனது இறுதி நாடாளுமன்ற வாரத்தில் முஸ்லிம் மக்களுக்காக எடுத்துள்ள முடிவு. யுத்த காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலையங்களினூடாக வெளிநாடு செல்லாதவர்கள் நாட்டுக்கு மீண்டும் வரும்போது அவர்கள் எதிர்கொள்ளும் தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அந்த தீர்மானத்துக்கு அமைய செயற்படுமாறு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவிலுள்ள இலங்கை அகதிகள் இலங்கைக்கு மீண்டும் திரும்புவதற்கு விரும்புவார்களாயின் அவர்கள் இந்தியாவிலுள்ள இலங்கை தூதரகத்தினூடாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது நிலையியல் கட்டளை 27(2) கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், யுத்த காலத்தின் போது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பும் போது அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அனுமதிக்கப்பட்ட விமான நிலையங்களினூடாக நாட்டிலிருந்து வெளியேறி வெளிநாடுகளுக்கு செல்லாதவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வரும்போது எதிர்கொள்ளும் தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அதற்கமைய செயற்படுமாறு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட வகையில் நாட்டை விட்டு வெளியேறாதவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வரும்போது அவர்கள் கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டார்கள். குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் சட்டத்துக்கு அமைவாகவே அவ்வாறு செய்யப்பட்டது. தற்போதைய தீர்மானத்துக்கு அமைய புதிய திருத்தங்களை முன்னெடுக்க உரிய வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவிலுள்ள இலங்கை அகதிகள் இலங்கைக்கு மீண்டும் திரும்புவதற்கு விரும்புவார்களாயின் அவர்கள் இந்தியாவிலுள்ள இலங்கை தூதரகத்துக்கு அறிவித்து தாம் இலங்கை பிரஜை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து அரச புலனாய்வு சேவை பிரிவினூடாக அறிக்கையொன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து அவர்களால் இலங்கைக்கு வருகை தர முடியும். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்த பல கேள்விகளுக்கு நீதியமைச்சுடன் கலந்துரையாட வேண்டியுள்ளது. ஆகவே இதற்கு பதிலளிக்க 2 வார கால அவகாசம் வேண்டும். அதனைத் தொடர்ந்து முழுமையான பதிலை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றார். கோப்பாய் பிரதேச செயலகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தினால் இன்று வாக்குமூலம் பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கோப்பாய் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கிராம சேவையாளர் பிரிவுகளில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அதிகளவில் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் 4 விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. ஒவ்வொரு குழுவிலும் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் வயது, காணாமல் போன காலப்பகுதி, சம்பவம் இடம்பெற்ற விதம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அவர்களது உறவினர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு தகவல்களை பதிவு செய்தனர். இந்நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக வருகை தந்தவர்களில் பெரும்பாலானோர் வயது முதிர்ந்த பெற்றோர்களாகவும் உறவினர்களாகவும் காணப்பட்டனர். பல வருடங்களாக தமது பிள்ளைகள் மற்றும் உறவுகளை தேடிக்கொண்டிருக்கும் அவர்கள் தமக்கு பணம் அல்லது இழப்பீடு தேவையில்லை என்றும் காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளை தேடி கண்டுபிடித்து தர வேண்டும் என்பதே தங்களது ஒரே கோரிக்கையாக உள்ளதாகவும் உருக்கமாகவும் தெரிவித்தனர். பல வருடங்களாக வந்து பதிவு செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு இன்னும் எமது பிள்ளைகள் பற்றிய பதில் கிடைக்கவில்லை என அவர்கள் குறிப்பிட்டனர். இப்போது எஞ்சியிருப்பது நாங்கள் மட்டுமே. நாங்களும் இல்லாமல் போனால் எங்களுடைய பிள்ளைகளின் கதைகளும் முடிந்துவிடும் என்று அவர்களின் கண்ணீர் கலந்த வார்த்தைகள் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களின் வலியையும் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தின.
யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்காக இலங்கைக்கான கனேடிய தூதரகத்தின் பிரதிநிதிகள் வருகை தந்திருந்த போதிலும் அரசிடமிருந்து முறையான அனுமதி கிடைக்காத காரணத்தால் சித்துப்பாத்தி இந்து மயான வாயில் வரை வந்து திரும்பிச் சென்றுள்ளனர். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் இறுதி நாளான 56ஆம் நாள் அகழ்வு நேற்று புதன்கிழமை இடம்பெற்றது. மதிய உணவு இடைவேளையின் போது கனேடிய தூதரக அதிகாரிகள் அங்கு வருகை தந்திருந்தனர். செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்காக கனேடிய தூதரகம் தரப்பில் உரிய அமைச்சு ஊடாக நிர்வாக ரீதியான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. எனினும் இலங்கை அரசிடமிருந்து அதற்குரிய அனுமதி கிடைக்கவில்லை. அகழ்வு பணி நடைபெறும் பகுதிக்கு வருகை தருவதாக இருந்தால் முதலில் அரசின் அனுமதியை பெற்று நீதிமன்றத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும். ஆனால் கனேடிய தூதுவர் ஆலயத்துக்கு அரசின் அனுமதி கிடைக்காததால் நீதிமன்றத்தில் முறையான விண்ணப்பங்கள் எவையும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இதன் காரணமாக செம்மணி வாயில் வரை வருகை தந்த கனேடிய தூதுவர் ஆலய பிரதிநிதிகள் அரசின் அனுமதி பெறப்படாத சூழ்நிலையில் புதைக்குழி பகுதிக்கு செல்லாமல் அங்கிருந்து திரும்பி சென்றுள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டன. இதனையடுத்து குறித்த பிரதிவாதிகள் இருவரையும் பிணையில் விடுவிக்க மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. முல்லைத்தீவு கரைத்துறை பெற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கொக்குத்தொடுவாய் மத்திய கிராம அலுவலர் பிரிவில் உள்ள குஞ்சுக்கால் வெளிப்பகுதியில் தமிழ் மக்களின் பூர்வீக வயல் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு தனியார் ஒருவரால் சட்டவிரோதமாக அத்துமீறி உப்பளம் அமைக்கப்படுகின்ற விடயம் தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் சுட்டிக்காட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதியில் இவ்வாறு தமிழ் மக்களின் தனியார் வயல்காணிகளை அத்துமீறி சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து தனியார் ஒருவர் உப்பளம் அமைக்கின்றமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துனத்தியிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இதன்போது வன்னி பகுதியிலோ வட மாகாணத்திலோ தனியார் காணிகளை ஆக்கிரமித்து உப்பளங்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை என அமைச்சர் சுனில் கந்துனத்தி தெரிவித்தார். அதற்கமைய குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுடன் கலந்துரையாடி தகவல்களை பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சினை தொடர்பில் ஆராயப்படும் என அமைச்சர் சுனில் கந்தனத்தி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த விடயம் தொடர்பில் பின்வருமாறு கருத்து தெரிவித்திருந்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகத்தில் உள்ள கொக்குத்தொடுவாய் கிராம அலுவலர் பிரிவில் அத்துமீறி அமைக்கப்படும் உப்பளம் தொடர்பாக கடந்த 6 மாதங்களாக முல்லைத்தீவில் குரல் எழுப்பி வருகின்றோம். இது தொடர்பில் மாவட்ட செயலாளர் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் ஆகியோரால் தடுத்து நிறுத்துவதற்குரிய கடிதங்கள் உரிய தரப்பினருக்கு அனுப்பப்பட்டன. இவ்வாறான அடாத்தான செயற்பாடுகளில் ஈடுபடுவது மகாவலி அதிகார சபைதான். இது தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி 2026 அன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் தெரியப்பட்டது. குறித்த பகுதி தனியார் காணியில் அமைக்கப்படவில்லை என மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினரால் அன்றைய தினம் குறிப்பிடப்பட்டது. அமைச்சரால் இப்பிரச்சினையை மாவட்ட செயலாளர் தலைமையில் ஆராயுமாறு அன்றைய நாள் அமைச்சரால் பணிக்கப்பட்டது. பின்னர் எமது கோரிக்கைக்கு அமைய மாவட்ட செயலாளர் மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் ஆகியோரின் உத்தரவுக்கு அமைய குறித்த பகுதி தனியார் காணியே என நில அளவை அத்தியட்சகரால் உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தனியார் காணியில் அமைக்கப்படும் மேற்படி உப்பளம் அமைக்கும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்துமாறு இலங்கை மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகத்துக்கு 7ஆம் மாதம் 28/2026 அன்று கடிதம் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளரால் கடிதம் அனுப்பப்பட்டது. அதன் பின்னரும் இலங்கை மகாவலி அதிகார சபை அதற்கு இணங்காத வகையில் தன்னிச்சையாக செயல்படுவதையே அவதானிக்க முடிகிறது. மகாவலி அதிகார சபை இங்குள்ள அரசாங்கத்துக்கும் கட்டுப்படாமல் வடக்கு கிழக்கில் இனப்பெரும்பலை மாற்றும் எண்ணத்தோடு தன்னிச்சையாக செயல்படும் ஓர் அமைப்பாகவே செயல்படுகிறது. கொக்குத்தொடுவாய் மத்திய கிராம சேவையாளர் பிரிவில் அடாத்தாக அமைக்கப்பட்ட உப்பளமும் அதற்கு ஒரு சான்று என இப்பேரவையில் மீண்டும் பதிவு செய்கிறேன். தேவைப்பட்டால் இவற்றுக்கான சான்றுகளை உரிய தரப்பினருக்கு வழங்குவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
கிளிநொச்சி பளைப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பின் பயிற்சி முகாம் ஒன்று நடத்தப்பட்டு வருவதாக சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட போலி செய்தி குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் விசாரணைகளில் தெரியவந்த விடயங்கள் குறித்து காவல்துறையினர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். அந்த அறிக்கையில் குறித்த காணொலிக்கு அமைய அந்த இடமானது கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கண்ணகிபுரம் மேற்கு முக்கொம்பன் பகுதி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டை அழித்து 3 மாடி கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அது விடுதலை புலிகளின் முகாம் எனவும் இங்கு குண்டு தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருவதாகவும் சந்தேக நபர் காணொலியில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கிளிநொச்சி பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். அவ்வாறு சமூக வலைதளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரங்கள் அடிப்படையற்ற மற்றும் போலியானது என முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அந்த இடத்தை மையமாக கொண்டு வெடிபொருட்கள் உற்பத்தி, சட்டவிரோத பொருட்கள் உற்பத்தி அல்லது குண்டு தயாரிப்பு இடம்பெறுவதாக விசாரணைகளில் எவ்வித ஆதாரங்களும் இல்லை. மேலும் விடுதலை புலிகள் அல்லது வேறு ஏதேனும் பயங்கரவாத அமைப்பு அல்லது தீவிரவாத அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான எவ்வித நடவடிக்கைகளோ அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கான போர் பயிற்சி நிலையமாக அந்த இடம் பராமரிக்கப்படவில்லை. எனினும் அந்த இடத்தில் சட்டவிரோதமாக காடுகள் அழிக்கப்பட்டுள்ளமை மற்றும் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் போலியான தகவல்களை வெளியிட்ட பொருளஸ் கமுவ பெல்லன்வில பகுதியை சேர்ந்த 46 வயதுடைய நபர் ஒருவரை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் கைது செய்தனர். பின்னர் அவர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிளிநொச்சி பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கமன்பில நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேரின் கருத்துக்கள் அடங்கிய சிடிக்கள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் 6 பேரின் அறிக்கைகள் அடங்கிய சிடிக்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதய கமன்பில நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்சவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார, அசங்க நவரத்ன மற்றும் மஹிந்த பதிரண ஆகிய 6 பேரும் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்கள் தொடர்பான சிடிக்களை இவ்வாறு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 2 போலீஸ் அதிகாரிகளையும் எதிர்வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக வவுணதீவு முகாமில் இருந்த இலங்கை ஆயுதப்படையினரின் புலனாய்வு தகவல்கள் அடங்கிய குறிப்பு புத்தகம் ஒன்றை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தமது பொறுப்பில் எடுத்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. குறித்த குறிப்பு புத்தகத்தை பொறுப்பில் வைத்திருந்த லெப்டினன்ட் கேர்னலிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் உள்ள புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர். வெளிநாடொன்றில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சமித்புர சத்து என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிவப்பு அறிவிப்பு வழங்கப்பட்டிருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலை சேர்ந்த திமுது சதுரங்க என்ற சமித்புர சது ஓமானில் கடந்த 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். குறித்த சந்தேக நபர் மட்டக்குழியை சேர்ந்த 38 வயதுடையவர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக தெரிவித்து இவருக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது.
இதற்கமைய அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் வெளிநாடொன்றிலிருந்து கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு தயாரிப்பிலான கைத்துப்பாக்கி ஒன்று மற்றும் 12 தோட்டாக்கள் மட்டக்குழி பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திமுத்து சதுரங்க பெரேரா 2025ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஓமானுக்கு தப்பிச் சென்றிருந்தார். அவர் கனிமுல்ல சஞ்சீவ கொலையின் சந்தேக நபர்களில் ஒருவர் ஆவார் என்பதுடன் நாட்டில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியாகவும் கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தலில் கோட்பாதர் என போற்றப்பட்ட ஷிரான் பாஷிக் துபாயிலிருந்து அனுப்பப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு 90 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது அவர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு நாரகேன்பிட்டி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. அந்த வகையில் ஷிரான் பாசிக் நாரகேன்பிட்டி போலீஸ் நிலையத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஷிரான் பாசிக்கின் சட்டத்தரணி வசந்த பிடிக்கல நீதிமன்றில் இவ்வாறு கூறியுள்ளார். தனது கட்சிக்காரர் தினமும் காலையில் நாரகேன்பட்டி போலீஸ் நிலையத்திலிருந்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு போலீசார் நடைபயணமாக அழைத்து செல்வதாக தெரிவித்தார். இந்நிலைமை மிகவும் ஆபத்தானது. இதனால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் உடனடியாக அவருக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதற்கமைய கொழும்பு மேலதிக நீதவான் அசக போதரகம உடனடியாக போலீசாருக்கு உத்தரவிட்டு ஷிரான் பாசிக்கின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு பணித்தார். ஏனெனில் அவரது பாதுகாப்புக்கான முழு பொறுப்பும் போலீசாரையே சாரும். இதனால் நாரகேன்பட்டி போலீசாருக்கும் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளருக்கும் இந்த நபரின் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஏனெனில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொல்லப்பட்டால் அது மிகவும் தீவிரமான பிரச்சனையாகிவிடும். இவர் ஈடுபட்டுள்ள கடத்தல் சம்பவங்களுக்கு பின்னால் பல தரப்பினர் தொடர்பில் உள்ளனர். இவருக்கு பின்னால் அல்ல, இவர்களுக்கு மேலிருந்து இயங்குபவர்கள் வெள்ளைக்கொளர் குற்றவாளிகள் என்றே சமூகத்தில் பார்க்கப்படுகிறார்கள். அறக்கட்டளைகளை நடத்தும் பல்வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்களில் உள்ள கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் அரசியலுடன் தொடர்புடைய, கலைத்துறையுடன் தொடர்புடைய, ஊடகத்துறையுடன் தொடர்புடைய, சமூகத்தில் நல்ல முகத்தை காட்டும் பலரே இத்தகைய கடத்தல்களில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி வருகின்றனர். எனவே அவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பு மிக விரைவில் அளிக்கப்படும் சூழல் உள்ளது. மாகுந்துரை மதுஸ் உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் அவர் அரசியல்வாதிகள் உட்பட பலரின் பெயர்களை வெளிப்படுத்த தயாராக இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் அந்த தகவல்களுக்கு என்ன நடந்தது என எவருக்கும் தெரியாது. இவ்வாறான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் தனியாக செயல்பட முடியாது. இவர்கள் இந்த நாட்டில் செயல்பட வேண்டுமாயின் போலீசாரின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. பாதுகாப்பு படைகளின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அரசியல்வாதிகளின் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தேவைப்படுகிறது. சில மதஸ்தானங்களின் பாதுகாப்பும் இவர்களுக்கு கிடைத்துள்ளது. எனவே மேல்மட்டத்தில் உள்ள இவர்கள் தம்மை பற்றிய தகவல்கள் வெளியாகிவிடும் என்ற பயத்தில் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த நபர்களை அழைத்துவிட உடனடியாக செயல்படுகிறார்கள். தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள பாஷிக் தொடர்பிலும் இவ்வாறானதொரு ஆபத்தான நிலைமை காணப்படலாம். போலீசார் குறிப்பிடுவது போல் இவர் அனைவரையும் விட சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரர் ஆவார். இந்த விடயத்தை கருத்தில் கொண்டே நீதவான் நாரகேன்பட்டி போலீஸ் நிலையத்துக்கும் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் இவரது பாதுகாப்பு தொடர்பில் மிகுந்த பொறுப்புடன் செயல்படுமாறு உத்தரவிட்டுள்ளார். கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியில் தொல்பொருள் கலைப்பொருட்களை தேடி சட்டவிரோதமாக அகழ்வு பணிகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாரதிபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 32 முதல் 58 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் அவர்கள் முந்தலம், உக்குவெல்ல, தும்மல சூரிய, பிலியந்தலை, யாழ்ப்பாணம், மாதம்பே மற்றும் கெசல்வத்தை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தொல்பொருள் பெறுமதியுடைய கலைப்பொருட்களை தேடி குறித்த பகுதியில் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்க்கட்சியில் உள்ள 2 முக்கிய அரசியல்வாதிகளின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக பெருமளவு பணத்தை செலவிட்டதாக கைது செய்யப்பட்டுள்ள நாட்டின் முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவரான ஷிரான் பாசிக் வெளிப்படுத்தியுள்ளார்.
மேலும் கொழும்பு முழுவதும் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்களை நிர்மாணிப்பதற்கு பணத்தை செலவிட்டு கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றியதாகவும் தெஹிவலை கல்கிச கடற்கரையில் 5 சொகுசு ஹோட்டல்களை நிர்மாணித்துள்ளதாகவும் அவர் விசாரணைகளில் வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக செலவிடப்பட்ட பணம் எவ்வளவு என்பது இதுவரை அவர் வெளிப்படுத்தவில்லை என விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் ஒரு அரசியல்வாதியின் தேர்தல் பிரசாரத்திற்காக 50 பேருந்துகளையும் வழங்கியதுடன் மேலும் பெருமளவு பணமும் வழங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த போதைப்பொருள் கடத்தல்காரரிடமிருந்து பணத்தை பெற்று தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறப்படும் 2 அரசியல்வாதிகளிடமும் எதிர்காலத்தில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவ்வாறு ஷிரான் பாசிக்கிடமிருந்து பணம் பெற்றதாக கூறப்படும் அரசியல்வாதிகளில் ஒருவர் களுத்துறை பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் தனக்கு சொந்தமானதாக கூறப்படும் 5 முன்னணி ஹோட்டல்கள் குறித்தும் ஷிரான் பாசிக் தகவல்களை வெளியிட்டுள்ளார். அந்த ஹோட்டல்கள் தெஹிவலை கல்கிச கடற்கரை பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முன்னணி ஹோட்டல்கள் என தற்போது தெரியவந்துள்ளது. கடந்த காலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய சோல் பீச் ஹோட்டலும் தனக்கு சொந்தமானது என்றும் அதற்கான பணத்தை தானே செலவிட்டதாகவும் ஷிரான் பாசிக் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பொருளஸ்கமுவ தெகிவலை கல்கிச ரத்மலானை மொரட்டுவ உள்ளிட்ட பல பகுதிகளில் பல ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்களை ஷிரான் பாசிக் பணத்தை முதலீடு செய்து நிர்மாணித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. போதைப்பொருள் வலையமைப்பின் மூலம் சம்பாதிக்கப்பட்ட சட்டவிரோத பணத்தை சட்டபூர்வமான பணமாக மாற்றும் நோக்கில் இந்த வணிகங்களில் பணத்தை முதலீடு செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஷிரான் பாசிக் கடற்கரை பகுதியில் நிர்மாணித்துள்ள ஹோட்டல்கள் வேறு நபர்களின் பெயர்களில் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அத்தோடு கடற்கரை பகுதியில் நிலம் வைத்திருக்கும் ஏழை மக்களின் பெயர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு சொந்தமான நிலங்களில் ஹோட்டல்களை நிர்மாணித்து அவற்றை நடத்தி வந்ததாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்களில் கூட ஹோட்டல்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை நிர்மாணித்து சட்டவிரோதமான வழிகளில் அவற்றை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கல்கிசா பகுதியில் செயல்படும் முக்கிய பாதாள உலகக்குழு உறுப்பினர்களும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுமான ஆல்டோ தர்மே, படோவிட்டு அசங்க மற்றும் சண்டோ ஆகியோர் தனது நெருங்கிய நண்பர்கள் என்றும் அவர்களும் தனது போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்றும் ஷிரான் பாசிக் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டில் நிலவும் அதிக வெப்பமான வானிலை காரணமாக குழந்தைகளை சுற்றுலா பயணங்கள் மற்றும் யாத்திரை பயணங்களுக்கு அழைத்துச் செல்வதை தவிக்குமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பொருளை லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவ நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். அவ்வாறு அழைத்துச் செல்வதன் மூலம் குழந்தைகள் வெப்ப அதிர்ச்சி, மயக்கம் மற்றும் வலிப்பு போன்ற ஆபத்தான பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளார். இந்நாட்களில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் விரைவாக நீரிழப்புக்கு ஆளாகும் அபாயம் உள்ளது. எனவே பெற்றோர்கள் குழந்தைகளின் உடல் எடைக்கு ஏற்ப தேவையான அளவு நீரை குடிக்க வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். பெரியவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் நீராவது பருக வேண்டும் என தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது குறைந்தது 2 தண்ணீர் போத்தல்களையாவது உடன் எடுத்துச் செல்ல வேண்டும். மேலும் சிறுவர்கள் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது தண்ணீரில் இறங்கி குளிப்பது அவர்களின் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் என அறிவுறுத்தியுள்ளார். செயற்கை சுவையூட்டிகள் மற்றும் அதிக சர்க்கரை நிறைந்த பானங்களை சிறுவர்களுக்கு வழங்குவதை தவிர்த்து தோடம்பழம், எலுமிச்சை, இளநீர், கஞ்சி, சூப் மற்றும் தர்பூசணி சாறு போன்ற இயற்கை திரவ உணவுகளை வழங்க வேண்டும். நீண்ட காலமாக போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது சிறுநீரக நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை கணிசமாக அதிகரிக்கும் என்று மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை விடுமுறை காலத்தில் சிறுவர்களை மொபைல் போன்களை பயன்படுத்தி நேரத்தை கழிக்க விடாமல் அவர்களை பல்வேறு உடற்பயிற்சிகள் மற்றும் விளையாட்டு செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவது மிகவும் முக்கியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தெல்லுக்கோட பகுதியில் முச்சக்கர வண்டியும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் 7 வயது சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து நேற்று பிற்பகல் மீக காவத்தை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட புதுக்கண்டி வீதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பியக்கமவிலிருந்து தெல்கொடை நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வாகனம் ஒன்று வீதியில் வலதுபுறம் திரும்பும் போது எதிர்த்திசையில் வந்த கார் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது.
இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி, 2 பெண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் உடனடியாக உடுப்பில பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில், முச்சக்கர வண்டி சாரதி, ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுமி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் முச்சக்கர வண்டி சாரதி 69 வயதுடைய தெல்கொட சேர்ந்தவர் எனவும், 39 வயதுடைய பெண் மற்றும் அவரது 7 வயது மகள் சியம்பலாப்ப பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த காரில் பயணித்த சிறுமி ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மீக காவத்தை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.